எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, அப்பா, இந்த நாளில் நாங்கள் எடுக்க போகிறதான உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவர் நீர் இடைபடும்படியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நாவில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா உங்களுடையதாய் காணப்படட்டும். வந்திருக்கிற எதிர்பார்ப்போடு வாரத்தோடு வந்திருக்கிறதான நம்முடைய பிள்ளைகள் வார்த்தைகளை பெற்று உமக்கென்று பயன்படுகிற பாத்திரங்களாய் கர்த்தர் நீர் அவர்களை ஜொலிக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஆமையா, உமை மகிமைப்படுத்துகிறவர்களாய், உமை உயர்த்துகிறவர்களாக, உமை மேன்மைப்படுத்துகிறவர்களாக ஒவ்வொருளையும் கர்த்தர் தாமே வழிநடத்தும்படியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அப்பா நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டாம் ஆண்டவரே. ஆமையா, எல்லா எதிர்பார்ப்புகளையும் தேவைகளையும் கர்த்தர் வார்த்தையின் மூலமாக அவர்களை பூர்த்தி செய்வீராக. ஆமாம், எல்லா எண்ணங்களையும் நாங்கள் எல்லாம் ஒருமுகப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமையா, சிறைப்படுத்துகிறோம், உமக்குள் நாங்கள் சிறைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய அன்பின் ஆவினால் எங்களை ஒவ்வொருவரும் நிரப்புவீராக. எல்லா துதி கன மகிமையும் கெடுக்கிறோம். உயிர்த்தந்த இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மள உட்காரலாம். இந்த உலகமே எதுல இயங்கிட்டு சொல்லின்னு பார்க்கலாம்? அன்பினால இயங்கிட்டு இருக்கு. இந்த உலகம் அன்பு என்கிற அந்த 3 எழுத்து இருக்கு பார்த்தீங்களா? அந்த அன்பில் தான் இயங்கிட்டு இருக்கு. அன்பு எங்க குறையுதோ அங்க என்ன வரும்? வம்பு வரும். வம்புக்கு நான் விலகி ஓடனா எனக்குள்ள அன்பு நிறைஞ்சிருக்கணும். அல்லேலூயா. ஏற்கனவே அன்பு தேவன் என்ன பண்ணிருக்க நம்ம இருதயத்துல நிறைய ஊற்றி இருக்கிறார். ஆமா இல்லையா? நிறைய நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனா பெற்றுக்கொண்ட அந்த அன்பை நாம பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும். அந்த பிரதிபலிக்கிற அந்த அனுபவங்களில நாம் வளரணும். அல்லேலூயா. அன்பு இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே செய்ய முடியாது. குடும்பங்கள் ஆகட்டும், தனி வாழ்க்கை ஆகட்டும், சமுதாயம் ஆகட்டும். ஒரு தலைவன் ஒரு தேசத்தை நேசிக்கலன்னா அவனால எதுவுமே செய்ய முடியாது. அன்பு அந்த நேசம் இல்லைன்னா மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. அதே போலதான் ஒரு தலைவன், வீட்டில் தலைவன் குடும்பத்துக்கு எதுவுமே அன்பு இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. அதே போலதான் தனி வாழ்க்கையில ஒருவனுக்கு தேவனோட அன்பு அவனுக்குள்ள இல்லைன்னா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அன்பு என்பது தேவனால் பிறந்தவர்கள். அல்லேலூயா. அப்ப நீங்களே கணக்கு போட்டு அன்பு இல்லாதவன் யோசித்து பார்க்கணும். ஒரு மனுஷனுக்குள்ள அன்பு இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? அவன் வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷத்தையும், எந்த ஒரு நிம்மதியையும், எந்த ஒரு ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த அன்பின் வடிவமாக நமக்காக இவ்வுலகத்திலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் பிறந்தது மாத்திரமல்ல, 33 வருஷம் தன்னுடைய அன்பை வார்த்தையினால் அவர் சொல்லல, வாழ்க்கையில வாழ்ந்து காட்டினார். அல்லேலூயா. அந்த அனுபவங்களில அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த அனுபவங்களை வளர வேண்டும் என்பதுதான் அவருடைய அனாதி திட்டம். அல்லேலூயா. நாம எல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிறோம். அந்த கிறிஸ்துவின் என்கிற குடும்பத்துல நம்ம பங்காளர்களாக இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய அன்பை வெளியே நமக்குள்ள இருக்கிற அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக தேவன் நம்மளை என்ன பண்ணிருக்கிறாருன்னா உருவாக்கி கொண்டிருக்கிறார். உருவாக்கும் போது சில நேரங்களில விழுதல் இருக்கும், சில நேரத்தில் நோய்கள் வரும், சில நேரத்துல கவனக்குறை வரும், கவனச்சிதைவு வரும். இதெல்லாவற்றையும் தாண்டி அவருடைய அன்பினால நம்ம நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த அன்பு, தேவனுடைய அன்பு, அந்த அனாதி அன்பு தான் நம்மை அதை எல்லா பாவங்களிலும் தேவன் நம்மளை விடுதலாக்கி இருக்கிறார். ஆமா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரிடத்துல ஒரு களங்கமும் கிடையாது. அல்லேலூயா. இன்றைய தியான வசனம், அதாவது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவனில் நிலைத்திருக்கிறார். இதுதான் காரியம். அதாவது அந்த பிற்பகுதியான வசனங்களை மாத்த நம்ம பார்க்க போறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறார், தேவனும்
அவனில் நிலைத்திருக்கிறார். இந்த காரியங்களை குறித்து நம்ம நாளையில பார்க்க போகிறோம். நமக்கு அன்பு நிறைய நமக்கு தெரியும். அன்பு பத்தி நம்ம பேசணும்னா நிறைய நிறைய பேசியிருக்கிறோம், நிறைய கேட்டு இருக்கிறோம். ஆனா கேட்பதும் அதை அறிந்து கொள்வதும் காரியம் அல்ல, அதை ருசிப்பது தான் காரியம். அல்லேலூயா. தேவனுடைய அன்பை நான் ருசிப்பதற்கு என் இருதயத்தை நான் புடமிடணும். தேவனுடைய அன்பை ருசிப்பதற்கு. ஏன்னா சங்கீதக்காரன் சொல்றார், 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ கர்த்தர் நல்லவர் என்ற ருசித்தவர்கள் தான் அந்த அன்பிலே நிலைத்திருக்க முடியும், பாக்கியவான். இங்க சொல்லப்படுகிற வசனம், அதாவது தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்க, ஆண்டவரை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம், உண்டா இல்லைங்களா? ஆனா தேவன் எப்படி இருக்கிறாரு? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறார். அப்போ நாம் அவரில் நிலைத்திருக்கிறோமாங்கிறதான் காரியம். அவர்ல நாம் நிலைத்திருக்கிறோமா? தேவன் அப்படி நம்ம நிலைத்திருக்கிற போது தேவனும் நம்மில் நிலைத்திருப்பார். அல்லேலூயா. ஏன்னா அவர் சின்ன இருதயத்துக்குள் வாசம் பண்றார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம் வாசிங்கள. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். அப்போ தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. அப்ப தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கணுங்க? பரிசுத்தமா இருக்கணும். அப்ப பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப தேவனை தரிசிப்பதற்கு என்ன வேணும்? நான் பரிசுத்தம் எனக்குள்ள இருக்கணும். நான் பரிசுத்தமா இருந்தா நான் அவரிலே நிலைத்திருப்பேன், அவர் என்னில் நிலைத்திருப்பார். அல்லேலூயா. அவர் செடி, நம்மள யாருங்க? கொடிகள். அல்லேலூயா. அப்ப செடியானது அந்த கொடியோடு கூட ஒட்டி இருந்தால் அதற்குள்ள இருக்கிற சாரம், அந்த செடியில் இருக்கிற சாரம் கொடிக்குள்ள என்ன பண்ணும்? வரும். அவருடைய சுபாவம் எனக்குள்ள வரும், அவருடைய அன்பு எனக்குள்ளே வரும், அவருடைய என்ன சொல்ற சகிப்புத்தன்மை எனக்குள்ளே வரும், அவருடைய என்ன சொல்ற அர்ப்பணிப்பு எனக்குள்ளே வரும், அவருக்குள்ள இருக்கிற தாழ்மை வரும், அவருக்குள்ள இருக்கிற கீழ்ப்படிதல் வரும், அவருக்குள்ள இருக்கிற அன்பு என்ன முழுவதுமா நிரப்பும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய அன்பை நான் என்ன பண்ணோம்? சங்கீதக்காரர் சொன்னது போல, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப தேவனுடைய அன்பு என்னங்கிறது முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? அறிந்திருக்கணும். தேவனுடைய அன்பு என்ன அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்துல காத்து இருக்கணும். அவருடைய அன்புனா என்ன? ஐயா, அவர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத நம்ம நேசிச்சார். அல்லேலூயா. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மை நேசிச்சார். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய அன்பு. மனிதர்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. ஒருத்தருக்கு நமக்கு ஏதாவது செய்யுதுன்னா அவங்க செய்வாங்க. ஆனா தேவன் அப்படி இல்லை. எந்த விதமான எதிர்பார்ப்பும் நம்ம இடத்துல எதிர்பார்க்காம அப்ப தேவன் என்ன பண்ண நம்மள நேசிச்சார், நமக்காக சிலுவையில வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அந்த அன்பை சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல நான் அறிந்து கொள்ள வேண்டும், அவர் நான் ருசிக்கணும். எப்படி நான் அவர் ருசிப்பது? அவருடைய அன்பை நான் எப்படி ருசிக்கிறது? யோசிப்பு. வார்த்தையா இருக்கிறார் அவர். எங்க சுத்தி வந்தாலும் நான் அங்கதான் போய் நிற்பேன். அவர் வார்த்தையா இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நான் நேசிக்கிறவனா இருக்கணும், வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிக்கிறவனா இருக்கணும், அவருடைய வார்த்தைக்கு நான் என்ன பண்ணும்? சல்யூட் அடிக்கிறவனா இருக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய வார்த்தைக்கு என்ன முழுமையா ஒப்பு கொடுக்கிறவனா இருக்கணும். ஐயா, பலி செலுத்துற போது அந்த பலி என்ன பண்ணக்கூடாது? பலி செலுத்தின என்ன அர்த்தம்? அங்க சரணாகதி தான். பலி செலுத்தின மீண்டும் என்ன நான் தெரியவே கூடாது. காணிக்கை என்பது அதுதான். காணிக்கை நான் பெட்டியில போட்ட பிறகு அது என் காசு இருக்குன்னு சொல்ல முடியும் நீங்க? அது போலதான் நம்ம ஆண்டவருக்கு காணிக்கையாக நம்மை படைத்திருக்கிற போது, படைக்கப்பட்ட பிறகு இனி நான் அல்ல, எல்லாம் இயேசுவே. அல்லேலூயா. அந்த அனுபவத்துக்குள்ள, ஏன்னா இயேசு கிறிஸ்து
அந்த கடைசி தருவாயில அவர் ஜெபிக்கிற கெத்செமனே தோட்டத்துல 3 முறை ஜெபம் பண்றார். 3 முறை ஜெபம் பண்றார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் அது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றார்? ஜெபம் பண்றார். புரியுதுங்களா? அது போலதான் ஒரு மனுஷன் நம்ம அர்ப்பணிச்ச பிறகு என்னுடைய வாழ்க்கை, எனக்கு நான் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வது அன்பல்ல. நான் விரும்புற வாழ்க்கை அது தேவன் மேல வைத்த அன்பு கிடையாது. அவர் விரும்புகிற வாழ்க்கை நான் வாழணும். அவர் எதிர்பார்க்கிற, இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற போதுதான், வாழ்கிற போதுதான் நான் அவருடைய அன்பை பிரதிபலிக்கிறவனா காணப்படுவேன். அல்லேலூயா. அப்ப அவருடைய அன்பை நான் பிரதிபலிப்பதற்கு எனக்கு என்ன வேணுங்க? சங்கீதக்காரர் நீங்க வாசிச்சீங்க 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்துல, அவருடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவானாம். அப்ப இந்த ஆவியில, என்னோட ஆவியில என்ன இருக்கக்கூடாது? கபடு இருக்கக்கூடாது. அப்ப ஆவியில கபடு இல்லாத ஒரு இருதயம் எனக்கு வேணும். அப்பதான் தேவனுடைய அன்பை நான் ருசிக்க முடியும். அல்லேலூயா. தேவனுடைய அன்பை நான் அறிந்து கொள்ள முடியும். அப்ப தேவனுடைய அன்பை நான் அறிந்து கொள்ள, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறார். அவரும் தேவனும் அவரில் என்ன பண்றாரா? நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளுக்குள்ள நிலைச்சிருக்கணும்னா நான் என்ன பண்ணும்? தேவனுடைய அன்பை நான் ருசிக்கணும். தேவனுடைய அன்பை நான் அறிந்து கொள்ளணும். அறிந்து கொள்வதற்கு, ருசிப்பதற்கு நம்ம என்ன சொன்ன ஒரே விஷயம்தான், எனக்கு தேவனை நேசிக்கிற இருதயம் வேணும். அல்லேலூயா. தேவனை ருசிக்கிற ஒரு இருதயம் வேணும். ஒரு வசனம் வாசிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம் வாசிங்களேன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். இந்த கற்பனையை அவராலே நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அவராலே நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனிடத்தில் அன்பா இருக்கிற நாம் சொல்றோம் வாயில, ஆனா அங்க சொல்றாரு, நீ காண்கிற உன் சகோதரனிடத்தில், தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் காணாத தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுவேங்கிற. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் நம்மை உருவாக்கின நோக்கமே, நம்ம பிரித்தெடுத்த நோக்கமே, நம்ம ரட்சித்த நோக்கமே அவருடைய அன்பை மற்றவர்களை நான் கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அழைத்த நோக்கம் அவருடைய அன்பை தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறணும். அல்லேலூயா. எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, எப்பெல்லாம் தேவன் எனக்கு கொடுக்கிற அந்த அந்த வாய்ப்பு எனக்கு கொடுக்கிறாரோ, அந்த சமயத்துல தேவனுடைய அன்பை நான் அவர் மேல ஊற்றிடணும். அதான் என் மேல. அல்லேலூயா. ஒரு ரட்சிக்கப்பட்ட, ஒரு அழைக்கப்பட்ட, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தான் காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறணும். நீங்க அன்பு கூறுவதுன்னா என்ன நினைச்சிட்டீங்க? ஏதோ கொடுக்கிறதா, அவன் தேவைகளை சந்திக்கிறதா? அது அல்ல. அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கணும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் நீ எதை கொடுத்தாலும் உங்களால் அவங்க திருப்திப்படுத்த முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீ என்ன கொடுத்தாலும் சரி, அப்போதைக்கு வாங்கிக்குவாங்க, வாங்கி வச்சுக்குவாங்க. ஆனா நீங்க அந்த பிறகு போன பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களை மறந்துடுவாங்க. அல்லேலூயா. அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களும் தேவன் செய்த நன்மைகளை மறந்துட்டாங்க. கானானுக்குள்ள வந்து முறுமுறுக்கிறாங்க. கானானுக்குள்ள வந்து முறுமுறுக்கிறாங்க. ஆனா தேவன் என்ன பண்ணாரு? அந்த முறுமுறுப்பை கூட மோசே கெஞ்சுறாரு ஆண்டவரிடத்துல. மோசே பரிந்து பேசுகிற அந்த ஜனங்களுக்காக. ஏன் தெரியுங்களா? அவன் கண்ட சகோதரத்தில் அன்பு கூர்ந்தபடினாலே, தேவன் மேல் வைத்த அந்த அன்பினால சொல்றான், ஆண்டவரே, நீங்க எகிப்திலிருந்து ஜனங்களை கொண்டு வந்தீங்க, இங்க வனாந்திரத்தை அழிப்பதற்காகவா? அப்படித்தானே பேசுவாங்க புற ஜனங்கள், அப்படித்தானே பேசுவாங்க. வேண்டாம், ஒரு முறை விட்டுடுங்க, அவங்க அழிச்சிடாதீங்க அப்படின்னு என்ன பண்றாரு? பரிந்து பேசுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. அந்த தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்னு ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நான் என்ன பண்ணோம்? தான் நம்ம கண்ணால பாக்குற சகோதரர் இருக்கிறாங்க இல்லையா, சகோதரனா சகோதரனா இருப்பாங்க,
அவரிடத்தை நீங்க அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய அன்பை நீங்க கொடுக்கிறவளா இருக்கணும். அது எப்படி கொடுப்பீங்கன்னு தெரியாது, ஆவியானவர் நடத்துவார். ஆனா அதுக்கு என்ன பண்ணும், என்ன நான் தயார்படுத்திக்கணும். அல்லேலூயா. என்ன தயார்படுத்திக்கிறதுக்கு என்னன்னா, தேவனுடைய அன்பை நான் ருசிக்கணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை நான் ருசிக்காம அன்பு கொடுக்கவே முடியாது. அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு தெரியுங்களா? அது காலம், நீளம், அகலம், உயரம் எதுவுமே கிடையாது. நீளம், அகலம், உயரம் எதுவுமே கிடையாது. அவ்வளவு முடியாது. ஏன்னா நம்ம பெற்றிருக்கிற அன்பு சும்மா ஒரு துளி தான். கடல்ல இருக்கிற ஒரு துளி தான் பெற்றிருக்கிறோம். அந்த அன்பு நம்மளால என்ன பண்ண முடியல, தைய தக்க நம்மளால என்ன பண்றோம், குதிக்கிறோம். நமக்கு அப்படியே பயங்கரமா என்ன பண்றோம், பெரிய பெரிய காரியங்கள் அப்படி செய்யணும் ஆசை துடிக்கிறோம். ஆனா அந்த அன்பு நம்ம இருதயங்களை ஊற்றப்பட்டு இருக்குதான். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. புரியுதுங்களா? அப்ப நம்ம இருதயங்களை ஏற்கனவே ஆண்டவர் ஊட்டிட்டார். எப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டீர்களோ அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய இருதயத்துல என்ன பண்ணாரு, அவருடைய அன்பை ஊட்டிட்டார். ஆனா என்ன பண்ணணும், அது என்ன பண்ணணும், அந்த அன்பை ஒவ்வொரு நாளும் ருசிக்கணும். அல்லேலூயா. டேஸ்ட் பண்ணணுங்க. ஒண்ணு இல்ல, நம்ம ஒரு சின்ன ஒரு கடைக்கு போனோம், என்ன பண்றோம், திராட்சை பழம் இருக்குல்ல, எடுத்து நம்ம டக்குன்னு வாயில போடுறோமா இல்லையா? எவ்வளோக்கா கிலோ திராட்சை எவ்வளோன்னு கேட்குறோம். உடனே நல்லா இருக்கா, சூப்பர். அவன் என்ன பண்ணுவான், இன்னொரு பழத்தை கட் பண்ணி என்ன பண்ணுவான், நம்ம கொடுப்பான். நான் வாங்க போறது திராட்சை பழத்துக்கு தான். ஆனா அங்க இன்னொரு பழம் என்ன பண்ணுவோம், இன்னும் அதுல ஒரு கிலோ கொடுங்க. அப்ப உலகத்தானே இவ்வளவு யோசிக்கிறான், இவ்வளவு அறிவிஞானம் இருக்கு. ஆண்டவருடைய அன்பை பெற்ற நாம் கிறிஸ்துவின் அன்பை கொடுப்பதற்கு நம்ம எவ்வளவு யோசிக்கணும், எவ்வளவு ஞானமா இருக்கணும். அப்ப கொடுக்க சமயம் கிடைக்கும் போதெல்லாம், எப்ப நமக்கு ஆண்டவர் சமயத்தை கொடுக்கிறாரோ அப்பொழுது தேவனுடைய அன்பை அவங்க மேல ஊற்றிடணும். அல்லேலூயா. ஆமா, எப்படி ஆண்டவர் வார்த்தை கொடுப்பாரு உங்களுக்கு, ஆனா உங்களுக்குள்ள அந்த தாகம் இருக்கணும். அல்லேலூயா. அந்த தாகம் உங்களுக்குள்ள, அந்த வாஞ்ச, சங்கீதக்காரர் சொல்றாரு, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது என்றார். அல்லேலூயா. அப்போ மானானது நீரோடைகளை எப்போ எங்க நீரோடைகளை ஓடி போய் வாஞ்சித்து கதறுது பாத்தீங்களா, அது போல என் ஆத்துமா எப்படி இருக்கணும், தேவன் மேலே நோக்கமா இருக்கணுமா. அல்லேலூயா. அந்த வாஞ்ச தேவன் மேல இருக்கணும். அந்த தேவன் மேல வாஞ்சி இருந்துச்சுன்னா ஆண்டவருடைய அன்பை கொடுப்பதற்கு, அவரில் நான் நிலைத்திருப்பதற்கு, அவர் என்னில நிலைத்திருப்பதற்கு நான் தயாராயிட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஏன் இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாருன்னா, அந்த காணாத தேவனை நீ தரிசிக்கணும். எப்படி தரிசிக்க முடியும், காண்கிற உன் சகோதரத்தின் முன் முதல்ல அன்பு கூறுங்கிறார். அல்லேலூயா. ஆமா, நம்ம ஏன்னா எனக்கு அந்த சமயம் திரும்ப வராது. இன்னைக்கு டேட் வந்து 14/12/25, திரும்ப அந்த நாள் வராது, அவ்வளவுதான், முடிஞ்சது. அதே போலதான் இன்றைக்கு அவர்கள் மனம் திரும்ப விட்டால் திரும்ப வாய்ப்பு கிடைக்காது அவங்களுக்கு. யோசித்து பாருங்க. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிறந்தநாள் இருக்கு தானே. நான் சொல்றது ரட்சிப்பின் பிறந்தநாளை பத்தி சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் அந்த பிறந்தநாள் மறக்கவே முடியாது, அந்த மறக்க முடியாத நாட்கள். ஆனா அந்த நாளில் ஆண்டவர் நம்மை சந்திக்கலனா, நம்மோடு கூட இடைப்படலனா, நம்ம மேல அந்த அன்பு ஊற்றப்படலனா, நாம என்ன ஆயிருப்போம், மண்ணாயிட்டு இருப்போம். அல்லேலூயா. அதான் உண்மை, மண்ணாயிட்டு இருப்போம். தேவன் இந்த மண் என்ன பண்ணிருக்கிறார்னா, எடுத்து அதுக்கு ஒரு தன் நாசில ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவ தண்ணி, ஜீவ ஆத்மா அடைய பண்ணி இருக்கிறாராம். அல்லேலூயா. வாசிப்போம். அதாவது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்களேன். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுங்க, உங்க ஜீவனை ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லல, நம்ம கடன்பட்டவர்களா இருக்கிறோம். யாருக்கு? அவருக்கு நாம் கடன்பட்டவர்களா இருக்கிறோம். எந்த கடனுங்க? அன்பு என்கிற கடனை தேவன் ஜீவன் என்கிற கடனை வச்சிருக்கிறார். யாருக்கு? திரும்ப வாசிங்க. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு
தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவன்பு நிலை கொள்ளுகிறதெப்படி? நமக்கு கடனை பிடிக்கத்தானே, கடனாவே தூக்கம் வராது, உண்டா இல்லைங்களா? கடன் இருக்கிறவங்களுக்கு தெரியும், கடன் இருந்தாவே தூக்கம் வராது. நல்லா தெரிஞ்சுங்க, உண்மை அது. எந்த வேலையும் செய்ய முடியாது. இந்த கடன் அடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிதான் யோசிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்காது. அவங்க படுகிற போராட்டம், அந்த உபத்திரவம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அதுல இருந்து எப்ப வெளியே வருவோம்? அப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு கடனை வச்சிருக்கிறார். யாருக்குங்க? நமக்கு வச்சிருக்கிறார். நம் தன் காண்கிற சகோதரத்துல அன்பு கூர்ன கடன் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா. எப்படி நீங்க ஒண்ணு ஜீவனை கொடுக்க, ஏற்கனவே ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்துட்டார். அந்த ஜீவன் அங்க சொல்லப்படுகிறது, நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அப்ப ஆண்டவருடைய அந்த வார்த்தைக்கு நான் என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 1:33 எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமன்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். அந்த அன்பு என்ன பண்ணும்? எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் சரி, ஏன்னா நான் அவருக்கு செவி கொடுக்கிறவனா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு செவி கொடுக்கிறவனா இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப அவருக்கு நான் செவி கொடுக்கிறவனா இருக்கிற போது நான் என்ன பண்ண வேண்டியதில்லை, ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பேன். அல்லேலூயா. எவ்வளவு புயல் வந்தாலும் சரி, எவ்வளவு எரிக கோட்டை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வனாந்தரம், செங்கடல், யோர்தான் எது வந்தாலும் சரி, கடக்க பண்ணுவதற்கு ஆண்டவர் அவராலே கூடும். அல்லேலூயா. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். அப்ப தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நான் எனக்குள்ளே வைத்துக் கொள்ளாமல் அது என்ன பண்ணும்? பிறனுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. அதுதான் ஜீவன்கிறார். ஆமா. உன் இருதயத்தை ஏன் நீ அடைச்சிக்கிறங்கிறார். சில நேரத்துல பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு வருவாங்க, கண்டிப்பா வீட்டுல இருக்கும், போடுறதுக்கு என்ன இல்ல? மனசு இல்லை. அப்போ அந்த மனசு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தடைப்படிந்தா, நிறுத்தி இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. அப்ப தேவன் என்ன பண்ற? நம்ம கொடுத்துட்டே இருக்கிறார். நான் வாங்கி என் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறேன், அது ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறார். அங்க பாருங்க, திரும்ப வாசிக்கிறேன். தன் சகோதரனுக்கு குறைச்சல் என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால், நல்லா தெரிஞ்சுங்க, தன் இருதயத்தை அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு எப்படி நிலை கொள்ளுங்கிறார். அவனுக்குள் தேவ அன்பு எப்படி நிலை கொள்வது எப்படிங்கிறார். ஏன்னா கடந்ததை நினைச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது? கலங்கக்கூடாது. நிறைய பேரு பழசதான் நினைச்சிட்டே இருக்கிறாங்க. இப்படி ஆயிடுச்சு, அப்படிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடந்தது எல்லாத்தையும் நம்ம மறந்துடணும். இப்போ நிகழ்காலம், எதிர்காலம், நம்ம நோக்கம் என்ன இருக்கணும்? பாஸ்ட் காலத்தை எப்பயும் விட்டுறணும், பிரசன்ட் காலத்துல எப்படி இருக்கணும், ஃபியூச்சர். இதுதான் நம்ம கவனமா இருக்கணும். இங்க சொல்லப்படுகிறது பாருங்க, அதாவது அவனுக்குள் தேவ அன்பு எப்படி தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால். அப்போ குறைச்சல் உள்ளவர்களுக்கு எதுவும் தெரியும்ல. சில வசதியா இருப்பாங்க, நல்ல வசதியா இருப்பாங்க, அவங்களுக்குள்ள என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. நல்ல பெரிய வசதி, அவங்க உட்கார்ந்து போறதுக்கு 4 கார் இருக்கும். ஆனா ஆமா, நான் பாக்குறது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கார்ல வருவார். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்காரு, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கார்ல வருவார். ஆச்சரியமா இருக்கும். ஆனா எங்க என்ன இல்லை தெரியுங்களா? சமாதானம் இல்லை. அல்லேலூயா. நமக்கு எதுவுமே இல்லை, ஆண்டவர் நமக்குள்ள சமாதானம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எது பெருசு நினைக்கிறீங்க? அப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு மனிதனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டா அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? அவர்களுக்கு என்ன தேவை? அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் என்னங்க தேவை? ரட்சிப்பு வேணும், சமாதானம் வேணும். அப்போ ஆண்டவர் உங்ககிட்ட கொடுத்திருக்கிறார்ல, அதை அப்படி கொடுங்க. கொடுத்து பாருங்களேன், குறையவே குறையாது. இது ஆண்டவர் நமக்குள்ள வச்சிருக்கிற அந்த அந்த பொக்கிஷம் குறையவே குறையாது. நீங்க கொடுத்துட்டே இருங்க பாருங்க, அல்ல வந்திருக்கும். அது என்னது? அல்ல கொடுத்துட்டே இருங்க. நீங்க ஆண்டவர் வாங்கி 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 கொடுத்துட்டே இருங்க. அப்ப எப்ப உங்க கரம் கொடுத்துட்டே இருக்குதோ அங்கிருந்து வந்துட்டே இருக்கும். இறைக்கிற கிணறு சுரக்குமா.
அல்லேலூயா. இறைக்கிற கிணறு சுரக்கும். நீங்க எப்போ இறைக்கிறத நிறுத்திட்டீங்களா, அப்போ சுரக்கிறத நின்னுடும். இது ஆவிக்குரிய சத்தியம். ஆமா, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அப்ப நான் எதை கொடுக்கிறேங்கிறது முக்கியம். அவளுக்கு என்ன தேவை? அப்ப காண்கிற சகோதரனிடத்துல நான் அன்பு கூறுவதற்கு கடனாளிகளா இருக்கிறேன். அப்ப கடனாளியா இருக்கிறேன்னா என் இருதயத்தை என்ன பண்ணக்கூடாது? அடைச்சு வச்சுக்க கூடாது. என்ன பண்ண அடைச்சு, ஆமா, நீ அவங்களுக்கு ரட்சிப்பு கொடுப்பீங்களோ, அவங்களுக்கு தேவையில சந்திப்பீங்களோ, எது பண்ணுங்களோ தெரியாது. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமைக்காக நீங்க செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை மாத்திரமல்ல, உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். அப்போ தேவனுடைய அன்பை அவருக்குள்ள நான் நிலைச்சிருக்கணும், ஆசைதான். ஆனா நான் என்ன செய்யணும்? எனக்குள்ளே வச்சுக்க கூடாதுங்கிறார். எனக்குள்ளே அந்த அன்பை எனக்குள்ளே வச்சுக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னா இருக்கணும். அல்லேலூயா. அடுத்து ஒரு வசனம் வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21, 25. தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். முன்ன சொன்னது எல்லாமே ஒரு பொதுவா ஒரு சமுதாயத்துல பொதுப்படையான ஒரு விஷயம், ஒரு தனி நபருக்கும் பொருந்தக்கூடிய விஷயம். இது நம்ம குடும்பத்திற்கு தேவையான ஒரு விஷயம். ஒரு புருஷன் மனைவிக்குள்ள அன்பு இல்லைன்னா அங்க எப்படி இருக்கும்? என்ன இருக்கும்? ஒரே ஒரு கலகம் தான் இருக்கும். ஆமா, நம்ம எப்படி சம்பாதிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி வாழ்கிறோம்ன்றது முக்கியம். அப்ப அந்த அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு வேதம் எனக்கு என்ன போதிக்குது? அப்ப நான் வேதத்துக்கு இணைஞ்சு நான் வாழ்கிற போது தேவனுடைய சமாதானம் என் குடும்பத்துல இருக்கும். அப்ப தேவனுக்கு இணையாம நான் பிரிந்து வாழ்கிற போது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பிரிந்து வாழ்கிற போது அங்க சமாதானம் இருக்காது, கலகம் தான் இருக்கும். அல்லேலூயா. இங்க சொல்லப்படுகிறது, தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அதுக்கு கீழே, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மனைவி மட்டும் சொல்லல. நல்லா தெரிஞ்சுக்க, ஒரு குடும்பங்கிறது புருஷன் மனைவி 2 பேரும் இணைந்து வாழ்கிற போதுதான் அங்க ஒரு ஒரு பந்தம் பிறக்கும். அதுதான் பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் மூலமாக தேவன் என்ன பண்ணுவாரு? பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அந்த குடும்பத்திற்கு வச்சிருப்பார் ஆண்டவர். அங்க சொல்லப்படுது, மனைவிகளே உங்க சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா பிசாசுக்கு குடும்பங்கள்ல முதல்ல கை வைப்பான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த குடும்பத்துல தலைய தட்டிட்டுனா ரொம்ப ஈஸி பிசாசுக்கு. ஆமா, நம்ம அவங்க ஆட்கள் ஆயிடும். அததான் தேவன் என்ன பண்ணாருன்னா இந்த எபேசியர் புத்தகத்துல உடைக்கிறார். தெய்வ பயத்தோடு புருஷன் மனைவி என்ன பண்ணுமா? கீழ்ப்படிந்திருக்கும். எல்லா காரியத்திலும் கர்த்தரோட எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படிந்திருக்கும். தெய்வ பயம்னா என்னன்னு தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் என்னங்க? எதுவுமே வேணாம், ரொம்ப ஆண்டவர்களாம் நடுங்கலாம் அவசியம் இல்லை. உங்க மனசாட்சி இருக்கு பார்த்தீங்களா? மனசாட்சிக்கு கீழ்ப்படிந்திருங்க. அல்லேலூயா. நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு கீழே, ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுல. நல்லா தெரிஞ்சுங்க, மனைவிகளை மட்டும் ஆண்டவர் சொல்லல. கீழே பாருங்க, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. புரியுதா இல்லையா? சபையில தேவன் அன்பு கூர்ந்து இருக்கிறார். அப்ப புருஷனும் என்ன பண்ணும்? மனைவி மேல அன்பு கூற வேண்டும். அப்ப அன்பு என்கிற கடன் குடும்பத்திலும் இருக்கு, தனி நபர்ல இருக்கு, சமுதாயத்திலும் ஆண்டவர் வச்சிருக்கிறார், சபையிலும் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு கடனை வச்சிருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்க, மறந்துடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய கடன் வச்சிருக்கிறார். நான் எனக்கு கடனே இல்லை அப்படின்னு நினைச்சு ஜாலியெல்லாம் வந்துட முடியாது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு கடன் வச்சிருக்கிறார் தலைமையில. அது நீங்க என்ன பண்ணும்? கடன் தீர்த்த பிறகுதான், அந்த கடனை தீர்த்த பிறகுதான் ஆண்டவர் கொண்டு போவார் எங்க? நித்திய ஜீவனுக்கு. அல்லேலூயா. அப்ப நம்ம நித்திய ஜீவனுக்கு நேரடியாக நீங்க போயிடவே முடியாது.
அப்போ யாருக்கெல்லாம் நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கணுமோ, யாருக்கெல்லாம் கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லணுமோ, யாருக்கெல்லாம் தேவனுடைய அன்பை பறைசாற்றணுமோ, அவர்களுக்கு எல்லாரும் எப்ப சமயம் கிடைக்குதோ, நல்லா தெரிஞ்சுங்க, எப்போ சமயம் கிடைக்குதோ அப்ப என்ன பண்ணணும், அவங்களுக்கு கொடுத்துருங்க. அந்த கொடுக்கும்போது அன்பா கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமா, நீங்க எது செய்தாலும் அந்த அன்போடு கூட செஞ்சு பாருங்க. அன்போடு செஞ்சு எப்படி இருக்கும்? ஒரு கல்யாணத்துக்கு நான் போறேங்க, கல்யாணத்து வீட்டுக்காரே கிடையாது, கல்யாணத்து வீட்டுக்காரெல்லாம் தொலை வைக்கிறாங்க, கூட்டம் நிறைய இருக்கு, நெரிசல் அதிகமாகுது, நான் போய் உட்காடுறோம். அப்படியே தட்டு என்ன பண்ணுது, வந்து லைன்லாம் இலை போடுறாங்க. போட்ட பிறகு இலையெல்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க. அவங்க உபசரிப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கல்யாணத்து வீட்டுக்கார உபசரிக்கிறது வேற, அது பார்த்து பார்த்து என்ன பண்ணுவாங்க, உபசரிப்பாங்க. ஆனா வேலை செய்ய நபர் என்ன பண்ணுவாங்க, அப்போதைக்கு அவங்க கடன் முடியணும். அப்ப அங்க என்ன இருக்காது, வேலை ஆயிடும், அன்பு இருக்காது. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஆண்டவருக்கு கடனா, அந்த கடன் கழிக்கிறதுக்காக இருக்கக்கூடாது, அது மன நிறைவோடு கூட செய்து பாருங்க. ஆமா, மன நிறைவோடு செய்கிற போது அது சந்தோஷமாய் காணப்படும். அல்லேலூயா. நீங்க எந்த வேலை செய்தாலும் சரி, எந்த வேலை செய்தாலும் ஆண்டோடைய நாமத்திற்கு மகிமையா செய்யுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமா, எந்த வேலை செய்தாலும் சரி, என்ன காரியம் செய்தாலும் சரி, அது ஆண்டோடைய நாமத்திற்கு மகிமையா செய்து பாருங்க, அதுல சந்தோஷம் இருக்கும், அன்பு இருக்கும். அல்லேலூயா. ஒரு நம்பிக்கை இருக்கும். அல்லேலூயா. அடுத்து 1 கொரிந்தியர் 13:4-7 முடிச்சு. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதைச் செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு என்ன பண்ணுமா, நீடிய சாந்தம். சாந்தனா ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னு தெரியணும். புள்ள அழுது, அம்மா என்ன சொல்றாங்க, ஏய் அடக்கு, அல்றாம் பார். அப்ப என்ன பண்ணும், நமக்கு குடும்பத்துல சொல்றேன் நான், சின்ன சின்ன காரியங்கள் தான். அப்ப என்ன பண்ணும், அங்கதான் என்ன பண்ணும், டக்குன்னு என்ன பண்ணும், ஒரு கோவம் வரும். நீ பார்க்க கூடாதா, நான் தான் பார்க்கணுமா அப்படின்னு என்ன வராங்க, அந்த நீடிய அந்த சாந்தமே போயிடும். அங்க சொல்லுது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு என்ன பண்ணும், தயவு கொடுக்கும். ஏன்னா அது இயேசு கிறிஸ்து பிதாவான இடத்துல இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுறார். யாருக்காக? எனக்காக. அல்லேலூயா. நமக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு, இயேசு இன்னைக்கும் பரிந்து பேசிட்டு இருக்கிறார். தயவு, புரியுதுங்களா? அந்த தயவு இன்னைக்கு நம்ம மேல இருக்கிறதுனால தான் நம்மள உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம், ஜீவனோடு கூட இருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்தது, அன்பு தன்னை புகழாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, புகழ்ச்சி விரும்பாது. அன்பு என்ன பண்ணாது, புகழ்ச்சி விரும்பவே விரும்பாது. அப்ப என்ன பண்ணும், புகழ்ச்சி கனம் எல்லாம் அவருக்கு தான் சேரும். அல்லேலூயா. அப்ப அன்பு தன்னை புகழாது. இருமாப்பு அப்படின்னு என்னங்க, இருமாப்பு. இருமாப்பு என்பது கர்வம், ஆணவம். அந்த என்ன சொல்றதுன்னா, உடைக்க முடியாத இருதயம், எதுக்குமே அசையாது, எதுக்குமே செவி கொடுக்காது. அடுத்தது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படுமா. எதுங்க, அன்பு. அப்ப நீங்க சத்தியத்துல இங்க அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். எதுங்க, தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. அப்ப அந்த அன்பு நமக்குள்ள ஆண்டவர் ஊற்றி இருக்கிறார். அந்த அன்பு என்ன பண்ணுமா, சில நேரத்துல அநியாயத்துல சந்தோஷப்படாம சத்தியத்திலே சந்தோஷப்படும். அடுத்தது வாசிங்க. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிப்பு. ரொம்ப முக்கியங்க. நம்ம என்னன்னா, நம்ம ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும், குடும்பமாகட்டும், சபையாகட்டும், சகிப்பு தன்மை ரொம்ப முக்கியம். நம்ம சில நேரத்தில் வார்த்தைகளை விட்டுருவோம், வார்த்தைகள் சில நேரத்தில் விட்டுருவோம். ஆனா கிறிஸ்து சகிச்ச நமக்காக. அல்லேலூயா. நமக்காக அவர் பாடுபட்டதனால்தான்
அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அவர் சகிச்சதுனாலதான் அந்த சிலுவை நமக்கு, அந்த சிலுவின் மூலமா சிலுவை சகிச்சதுனால்தான் ஆண்டருடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவதாகவும் அவருடைய அன்பை நாம் பெற்றுக் கொண்டிருக்கலாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அது கீழே வாசி முடிச்சிருங்க. அயோக்கியத்தை செய்யாது, அப்புறம் தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அப்படியே திருப்புங்க. திருப்பி இப்போது அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அல்லேலூயா. எங்க நான் முதல்ல சொன்ன இந்த உலகம் அன்பினால் இயங்கிட்டு இருக்கிறன. அன்பு, விசுவாசம், நம்பிக்கை இவைகளில் அன்பே பெரியது. அப்ப அந்த அன்பே பெரியது. தேவன் தான் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்ப தேவனுடைய அந்த அன்பு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனில் நிலைத்திருக்கிறான். அப்போ தேவனும் அவனிடத்தில் நிலைத்திருக்கிறார், அவனில் நிலைத்திருக்கிறார். இதுதான் காரியம். அப்போ ஆண்டவர் நமக்குள்ள நிலைச்சிருக்கணும்னா நான் என்ன பண்ணும்? நான் அவரில் நிலைச்சிருக்கணும். அவருடைய அன்புங்கிற கடமை செலுத்துகிறவனா இருக்கணும். நீ காண்கிற சகுனத்தில் அன்பு கூறாத நீ காணாத தேவனிடத்தில் நீ அன்பு கொள்வது எப்படி? அப்ப தேவனிடத்தில் அன்பு கூறுகிற எல்லாத்தையும் விட்டுட்டு வரோம். ஆண்டவர் நான் அதை செலுத்துறேன், காணிக்கை கொடுக்குறேன், தசமா கொடுக்குறேன். ஆண்டவர் அதெல்லாம் எதிர்பார்க்கறது. அதை காட்டிலும் உன் இருதயத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உன் இருதயத்தை கேட்கிறார். அந்த இருதயம் நல்ல பண்படணும் விரும்புகிறார். எப்பெல்லாம் அவருக்கு ஏற்ற இருதயமா மாறுகிறதோ அப்பொழுது ஆண்டவர் நம்ம இடத்துல பொறுப்பு கொடுத்துருவார். அல்லேலூயா. என்ன பொறுப்பு கொடுப்பார்? தைரியமா கொடுப்பார். நீ உன்னால செய்ய முடியும். தேவனுடைய பொறுப்பை உங்களுக்கு கொடுத்துரு, உங்க மேல வச்சிருவார், தலை மேல. அல்லேலூயா. அப்ப நீங்க செயல்படுகிறவர்களா இருப்பீங்க. சும்மா வேடிக்கை பார்க்கலாம் இருக்கு, செயல்படுகிறவர்களாக இருப்பீங்க. நம்மள எழுந்திருப்போமா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் அவனில் நிலைத்திருக்கிறார். நல்லா தெரிஞ்சுங்க. அன்பு என்பது நீங்க விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆமா, தேவன் எனக்கு ஏற்கனவே இலவசமா கொடுத்துட்டார். அன்பு அப்படின்னா நம்ம நிறைய பார்த்தோம். சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், அன்புக்கு பொறாமல்லை, தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவினாடு, சினமடையாது, கோபம் கொள்ளாது. ஆனா கடைசியா அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்பட. நல்லா தெரிஞ்சுங்க. அன்பு உள்ளவர்கள் சத்தியத்திற்காக நிற்பாங்க. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ சத்தியத்தை நான் அறிந்தவர்கள் மாத்திரமல்ல, அதை நான் செயல்படுத்துகிறவனாக, சத்தியத்தில் நடக்கிறவனாக நான் நடக்கிற போது ஆண்டவர் நம்மோடு கூட வருவார்.